ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ப்ரமோ தான். அவசரமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே கொஞ்சம் அழகழகான குட்டி குட்டியாக விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த இதை வந்து டக்குன்னு அந்த 1 or 2 டேஸ்க்குள்ளே அதை முடிச்சிடணும் அப்படின்னு அவசரமாக முடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. மகாநதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாமும் அப்படி தான். ஆக்சுவலாக கங்காவோட ஃபங்க்ஷனும் ஒரே ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அந்த விஷயங்கள். அதே மாதிரி காவேரியோட ஃபங்க்ஷனும் ஒரே நாளில் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. அப்படியே மிஞ்சி போனால் ஒரு 2 டேஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது அப்பாவோட ஸ்டோரியும் திடீர்னு சடனாக இவங்க வந்து இறங்குறாங்க. அங்கே வந்து இன்னொரு ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஃபேமிலி இவங்க எல்லாருமே அப்படியே சட்டுன்னு அவங்க அப்பாவை இவ்வளோ நாள் கடவுளா தெய்வமா அப்படி பார்த்த ஒரு அப்பா சட்டுன்னு யாரோ ஒரு ஃபேமிலி வந்து சொல்கிறதுனால அப்படியே டோட்டலாக அகைன்ஸ்டாக ஒரு ஃபேமிலியே திரும்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரமோவில் பாவம் பாட்டி, காவேரியோட பாட்டி, அவங்கள உட்கார வச்சு சாரதா பேசுகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையாக அவங்க புள்ள மேலே உள்ள கோவத்தை ஃபுல்லாத்தையும் அம்மா மேலே காட்டுறாங்க. இதுக்காக தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான் போல இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியல. அந்தளவுக்கு உச்சமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி விசிறி போடுறதுக்காக அதை காட்ட வேற செய்கிறாங்க போல இருக்குது. இந்த சைடு காவேரி ரொம்பவே எமோஷ்னலாக எங்கள் அம்மாவுக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு காவேரி, என்னங்கடா பண்ணுறீங்க? இந்த சீரியலில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இருக்க ஒரு 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரியோட அந்த லவ் ட்ராக், அதே மாதிரி அப்பா மகளோட அந்த பாண்டிங். அந்த ஒரு பாண்டிங்கையே உடச்சி இந்த சீரியலில் வந்து இப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்கும் பொய்யா இருந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ காவேரியே வந்து இப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கூட இல்லைன்னா இப்படி இப்போ பண்ணுவாங்களா? அப்பா ஏன் இப்படி பண்ணாரு? அப்போது நாளைக்கு உங்களுக்கும் இந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நீங்களும் இப்படி தானா? அப்படின்ட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்காத காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சீக்வன்ஸ். உடஞ்சி அழறாங்க. ஆனால் காவேரி இந்த இடத்துல வேற மாதிரி டைலாக் பேசியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைலாக் காவேரியோட வாயிலிருந்து வந்தது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.